உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். Proverbs 17:22. A cheerful heart is good medicine, but a broken spirit saps a person's strength. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். சூழ்நிலைகளை பார்த்து, நமக்கு நேரிடுகிற கஷ்டங்களை பார்த்து, நாம் சந்திக்கிற எல்லாவற்றையும் நீங்களும் நானும் பார்த்து கலங்கி தவிப்பது எதற்காக? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை மகிழ பண்ண போகிறேன். நான் உங்களுக்குள் இருப்பதே உங்களுடைய பலன். அது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. ஆம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் செய்கின்ற போது, அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகின்ற போது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கின்ற போது, உங்களுக்கும் எனக்கும் இந்த மகிழ்ச்சியை ஒருவரும் எடுக்க முடியாது. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருப்பதை ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், அவரே உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவரே என்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்து பிரவேசிக்கின்ற போது, இயேசு வந்த வீட்டிலே எப்பொழுதும் சந்தோஷம் என்று பழைய பாடல் சொல்கிறது. இந்த நாளிலே நீங்களும் நானும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டாம். நீங்கள் சந்திக்கிற சவால்களை பார்த்து கலங்க வேண்டாம். இழப்புகளோ, உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுகிற கஷ்டங்களோ, வியாதிகளோ நம்முடைய சமாதானத்தை எடுக்க முடியாது. காரணம், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. ஆம், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நாம் சாத்தானை பார்த்து எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்ல வேண்டும். காரணம், சாத்தான் இயேசுவின் ரத்தத்தை, அந்த பெயரை கேட்கின்ற போதே அவன் நம்மை விட்டு ஓடி போய்விடுவான். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய நித்திய சந்தோஷத்தினாலே, மகிழ்ச்சினாலே நிரப்ப விரும்புகின்றார். இந்த உலகத்திலே சாத்தான் உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் தொல்லை கொடுப்பது, எப்பொழுதும் நம்முடைய சமாதானத்தை கெடுப்பது, நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பது தான் அவனுடைய வேலை. ஆனால் வேதம் சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே அந்த ஜீவன், இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாய் கர்த்தர் செய்வார். உங்கள் கவலைகளை, உங்கள் கண்ணீர்களை, உங்கள் நோய்களை, என் நோய்களை எல்லாவற்றையும் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் கழிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்வது போலப்பா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் பார்த்து கொள்வார் என்ற மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜாவே. ஆம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நாங்கள் எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாதபடி உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.